அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை கிச்சன் கிளிக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே ஒரு அட்டகாசமான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது செய்யறதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக வேணும்னு கடையில் கேட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ குக்கரில் இந்த கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 6 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. போட்டதே தெரியாமல் இருக்கணும் அந்த மாதிரி. இதை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா எக்காரணம் கொண்டு கருகிறவே கூடாது. கருகுனா டேஸ்ட் சுத்தமாக மாறிடும். லேசாக நிறம் மாறும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். குக்கரோட சூட்லேயே இது வெந்து வந்துடும். இது சேர்த்துலினா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூட 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தி தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். எனக்கு கிரேவி நிறையா வேணுங்கிறதுக்காக 200 கிராம் எடுத்திருக்கேன். கப்பளவில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு வரும். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப்பிலிருந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணி இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அதே குக்கரில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தி அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் தேவைப்படும். இது கூட ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்திருக்கேன். இதை சேர்த்தி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 3/4 கிலோ அளவுக்கான மட்டனை இது கூட சேர்த்திடலாம். நல்லா இதை பெரட்டி விட்டுடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தணும். அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களையும் சேர்த்தி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் நம்ம மட்டன் கூட நல்லா கலங்குற மாதிரி பெரட்டி விட்டுட்டு இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு, ஒரு 3/4 கப் அளவுக்கான தண்ணீர் சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இலை ஆடுங்கிறங்காட்டி நான் 3 விசில் விட்டுருக்கேன். இதுவே கொஞ்சம் முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு 4லிருந்து 5 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். ஆட்டை பொறுத்து தான் இந்த விசில் இது மாறும். இது வேகிற டைமில் நம்ம வெங்காயம் விழுதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வேண்டாங்கிறவங்க கம்ப்ளீட்டாக இதை தேங்காயை சேர்த்தாம கூட இந்த கிரேவியை செய்ய முடியும். விசில் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்களா, இதை இப்படியே கூட நம்ம சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தேங்காய் விழுதை இது கூட சேர்த்திடலாம். நம்ம தேங்காய் சேர்த்தாத பட்சத்தில் இந்த வெங்காய விழுதை நம்ம மட்டன் வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திட்டு அதுக்கப்புறமா 3 விசில் விட்டு எடுத்துருந்தோம்னா இந்நேரம் கிரேவி ரெடியாக இருக்கும். நம்ம தேங்காய் சேர்த்துற காரணத்தினால தான் கடைசியாக இந்த விழுதை சேர்த்துறோம். மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இது கூட சேர்த்திட்டேன். கெட்டியாக வேணும்னா இதோட விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 1/2 கப் சேர்த்தி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. நல்லா ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த கிரேவியை குக் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். எனக்கு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேக வச்சேன். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா மட்டன் கிரேவி சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.